இயற்கை எழில் கொஞ்சும் வயல்வெளிகள், கிராமத்தின் ஒருபுறம் அமைதியாக ஓடும் ஆற்றங்கரை, அதன் அருகே பச்சை பசேல் என விரிந்து எடுக்கும் நெல் வயல்கள், விவசாயிகள் ஏர்பூட்டி உழுவதும் பெண்கள் நாற்று நடுவதும் அந்த ஊரின் உழைப்பை பறைசாற்றுகின்றன. அந்நாட்டு மக்கள் அனைவரும் அன்பால் தலை நிமிர்ந்து பார்த்த ஒரே ராஜா சூரியவர்ம ராஜா. அவர் போரில் தோற்காத வீரன், நீதியில் விலகாத அரசன், மக்களின் இதயத்தில் வாழ்ந்த ஒரே ராஜா சூரியவர்ம ராஜா. அவருடைய மூத்த மகன் வீரமும் விவேகமும் கொண்டவன். இரண்டாவது மகன் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவன். மூன்றாவது மகள் அறிவில் எல்லோரையும் மிஞ்சும் புத்தி கூர்மையுடையவள். காலம் யாருக்காகவும் நின்றது இல்லை. நாட்கள் வருடங்களாக மாறின. அப்படியே கண்ணிமைக்கும் நேரத்தில் வருடங்கள் கடந்து போனது. ஊர் மக்கள் அனைவரும் அவரது பணிகளில் மும்மரமாக இருக்கிறார்கள். பெண்கள் வீட்டுத் தோட்டத்தில் செடிகளுக்கு நீர் ஊற்றுகிறார்கள். ஆண்கள் மாட்டு வண்டிகளுடன் அன்றாட வேலைகளுக்கு செல்ல முயல்கிறார்கள். தெருவின் ஒரு பக்கம் சிறுவர்கள் பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் குழந்தைகள் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அரண்மனையில் ஊஞ்சலாடி விளையாடிக் கொண்டிருந்த ராஜாவின் வாரிசுகள் இன்று அந்த அரண்மனையின் தூண்களாக வளர்ந்துவிட்டனர். ராஜாவின் இளைய மகன் மற்றும் மகள், அவர்கள் எப்போதும் ராஜாவின் நிழலாகவும் ராஜ்யத்தின் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். மக்களின் குறை கேட்பதிலும் நிர்வாகத்திலும் தந்தைக்கு துணையாக நின்றார்கள். அவர்கள் இருவரும் இரு கண் போல் செயல்பட்டனர். ஆனால் மூன்றாவது கண் எங்கே போனது? ஊர் எல்லையில் ஆற்றங்கரை ஓரத்தில் பச்சை பசேல் என விரிந்து கிடக்கும் வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரு இளைஞன். அவன் பெயர்தான் கர்ணன். அவன் வயல்வெளியில் தனது வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். அவனுக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள இருப்பது ஒரு பாட்டி மட்டுமே. அந்த பாட்டிதான் கர்ணனுக்கு தாய் தந்தை எல்லாம். ஒரு சிறிய குடிசையில் பாட்டி அன்போடு தரும் அந்த ஒரு பிடி சோறுதான் கர்ணனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விருந்து. அவனுக்கு எப்போதும் துணையாக நிற்பவர்கள் அவனுடைய குட்டி குட்டி நண்பர்கள். அதில் ஒரு குறும்புக்கார சிறுவன், நான் பெரியவனாகி இந்த நாட்டையே ஆளப்போகிறேன் என்றான். அதற்கு கர்ணன், நீ வீரமும் விவேகமும் கொண்டவனாக இருக்க வேண்டும், எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த சிறுவன், ஐயோ, இவ்வளவு செய்ய வேண்டுமா என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று கர்ணன் கூறினான். இப்படியே மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர். ஆனால் அன்று ஒரு இரவு வானம் கருத்து மழை பெய்யத் தொடங்கியது. முன் எப்போதும் இல்லாத வகையில் இடி முழக்கங்களுடன் மின்னல் வெட்டியது. கிராமமே வெள்ளத்தில் மூழ்கியது. மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தனர். குழந்தைகள் அழுசத்தம் அந்த மழையையும் மீறி கேட்டது. கர்ணன் மக்களை காப்பாற்ற போராடி கொண்டிருந்த போது அவனின் மீது எதிர்பாராத விதமாக ஒரு பிரம்மாண்டமான மின்னல் தாக்கியது. அந்த மின்னல் அவனை அழிக்கவில்லை, மாறாக அவனுள் ஒரு தெய்வீக சக்தியை பாயச் செய்தது. அவை உடலை சுற்றி ஒரு கவசமாக மாறியது. இந்த புதிய சக்தியினால் வெள்ளத்தில் சிக்கியிருந்த குழந்தைகளையும் மக்களையும் கர்ணன் காப்பாற்றினார். இந்த செய்தியை அறிந்த மன்னர் உடனடியாக கிராமத்திற்கு விரைந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று தனது அரண்மனையிலேயே தங்க வைத்தார். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அதே வேளையில் கர்ணன் ஒரு பெரிய பாறையை தன் இரு கைகளாலும் சாதாரணமாக தூக்கினான். அது அவனுக்கு சிறிய கல்லை தூக்குவது போல இருந்தது. தண்ணீரை தடுத்து சுவரை கட்டினான். அவனது அசாத்திய சக்தியினால் உருவான அந்த பாறை சுவர் சீறி பாயும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்தியது. மழை இன்னும் பழுத்தது. ஆனால் கர்ணனின் சுவர் உறுதியாக நின்றது. கர்ணனின் இந்த வீரச் செயலைக் கண்டு மக்கள் மட்டுமல்ல, மன்னரும் வியந்தே போனார். மழை ஓய்ந்தது. அடுத்த நாள் கிராமத்தில் உள்ள அனைவரும் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள். அவர்கள் அனைவரும் கர்ணனின் வீரத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். மன்னர் தனது கிராமத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து கிராமத்தை பழைய நிலைமைக்கு திருப்பினார். கிராமத்தை சீரமைத்த பிறகு மன்னர் நேரில் வந்து மக்களை சந்தித்தார். பிறகு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மன்னர் அனைத்தையும் கேட்டு உடனுக்குடன் உத்தரவுகளை பிறப்பித்தார். பிறகு கர்ணனை அந்த பகுதியின் தளபதியாக நியமித்து மக்களின் பாதுகாப்பை அவனிடமே ஒப்படைத்தார். மின்னல் வேகத்தில் மக்களின் குறைகளை தீர்ப்பேன் என்று கர்ணன் உறுதி பூண்டான். கர்ணனும் அவனுடைய நண்பர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காவலாளி வந்தான். ஆனால் அவன் சொன்னதுதான் மிகவும் அதிர்ச்சியான விஷயம்.
இந்த கதையின் அடுத்த பகுதி வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் Subscribe Shanmati.